33 தொகுதிகளில் போட்டிட்டு 31,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறப்ப எப்படி அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதுதான் அவருடைய கால்குலேஷன் தப்புன்னு சொல்கிறேன். சரத்குமார் ராத்திரியில் திடீர்னு ராதிகாவை எழுப்பி நம்ம இணையலாமான்னு கேட்கும்போது அந்தம்மா பதறி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சொல்லும்போது நம்ம பாஜக இணைஞ்சிடலாமான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இணைஞ்சதுக்கு அந்த அர்த்தமே இல்லாமல் போச்சு. சரத்குமாருக்கே சீட்டு தரல. கட்சியை தூக்கி அப்படியே கிராமப்புறங்களில் எல்லா இடத்துலையும் தூக்கி நிப்பாட்டிட்டாரு. படுத்து கிடந்துச்சு கட்சி தமிழிசைலாம் இருக்கும்போது, எல்முருகன்லாம் இருக்கும்போது அப்படின்னு சொன்ன அண்ணாமலைக்கே சீட் கிடையாது. ஒன்று பேசுகிறாங்க பூத் கமிட்டி ஏஜென்ட்னா அது என்னன்னு தெரியல, நான் இனிமேல் தான் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தர். அப்போது 23ஆம் தேர்தலை வச்சுக்கிட்டு இனிமேல் தான் பூத் கமிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு தாவேக்கா இருக்குன்னு சொன்னான். விசில் ஊதப்படுமாங்க. விசில் ரொம்ப ஊதிருச்சு, ரொம்ப அதிகமாக ஊதிட்டதுனால தான் தெரிய மாட்டேங்குது, சவுண்டே வர மாட்டேங்குது வெளியே. ஏன்னா விஜய் போகிற இடத்துல விஜயே எல்லா தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை கவர் பண்ணுவாரன்னே தெரியல. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் விறுவிறுப்பான கேள்விகளுக்கு வித்தியாசமாக பதிலளிக்க இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜபாளையம் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ராஜபாளையம் ராஜபாரதி என்றாலே பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு நன்கு அறியப்பட்ட ஒரு பெயராக இருக்கிறது. இப்போ ராஜபாளையம் தொகுதி, அந்த தொகுதி பார்த்திங்கன்னா ஒரு முத்திரை பதித்த ஒரு தொகுதி. தொடர்ந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் அது தவிர்க்க முடியாத ஒரு தொகுதி, ஒரு பொது தொகுதி. அந்த பொது தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிரிசிலா பாண்டியன், ஜான் பாண்டியனுடைய மனைவி அதிமுக பாஜக கூட்டணியில் போட்டிடுறாங்க. அவரை எதிர்த்து சிட்டிங் எம்எல்ஏ தங்கபாண்டியன் அவர் போட்டிடுறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா தாவேக சார்பில் பார்த்தீங்கன்னா ஜெகதீஸ்வரின்னு அவங்க போட்டிடுறாங்க. இந்த கள நிலவரம் எப்படி சார் இருக்குது? அதாவது திமுகவுக்கான கோட்டையாகவே இப்போ மாறி இருக்கு. கடந்த தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏ தங்கப்பாண்டியனுக்கு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அதுக்கு முந்தின முறையும் அவர் தான் எம்எல்ஏவாக இருந்தார். அதனால் இந்த முறை வெற்றி பெற்றால் 3வது முறையாக அப்படிங்கிற மாதிரியான திமுகவுக்கான வாய்ப்பாக இருக்கும் அது. ஆனால் அதே நேரத்தில் அதிமுக நின்றுக்க வேண்டிய தொகுதி அது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கௌதமி கேட்டாங்க, பிஜேபியில் இருக்கும்போது கௌதமி கேட்டாங்க, ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறுச்சு. ஆனால் கேடி ராஜேந்திர பாலாஜி தான் கொடுத்தாங்க மாவட்ட செயலாளருக்காக. கேடி ராஜேந்திர பாலாஜி ரொம்ப சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் தோத்தார் போன முறை. ஆனால் கூட இந்த முறை ராஜபாளையம் தொகுதியில் நிற்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. ஏன்னா கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டாங்க. அதாவது ஏன்னா அதில் வெற்றி பெற முடியாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அதிமுக கூட்டணிக்கு வந்துடுச்சு இதில். அதனால் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த முறை எடப்பாடியும் திரு ஸ்டாலினுமே ரொம்ப தெளிவாக சில காய்களை நகர்த்தியதாக பார்க்குறோம் நம்ம. ஏன்னா எந்த தொகுதியிலெலாம் வெற்றி பெற முடியாதோ அந்த தொகுதிகளெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளிவிட்டு தேசிய கட்சியை ஓரங்கட்டிட்டதாக 2 பேருமே யோசிக்கிறாங்க. அதான் செஞ்சுருக்காங்க இப்போது. ஏன்னா கிட்டத்தட்ட அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் வெற்றியே எடப்பாடி அவர்கள் பெற்றுவிட்டார்னு சொல்கிறாங்க. அந்த தேசிய கட்சிகள்கிட்ட தங்களுடைய அரசியலை காட்டின விகிதத்தில் பார்த்திங்கன்னா பாஜகவை கட்டுக்கோப்பில் கொண்டு இல்லை, அது முதல்ல ஒரு மாதிரியாக எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில், மோடியோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் தெரிஞ்சுதா கூட. ஆனால் ஒரு ஒரு கட்டத்தில் அவங்க 50 சீட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, 80 சீட் கேட்டாங்க அப்படிங்கிறலாம் மாற்றி பேசப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் கடைசியில் 27 சுருக்கி காங்கிரஸை விட ஒரு சீட் கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. திமுக 28 சீட் கொடுத்துருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 6 கொடுத்த கட்சிகள் கூட குறைச்சி 5 சீட்டு தான் கொடுத்து. இப்போ இவருக்கு திருமாவளவன் இப்போ டபுள் டிஜிட்டில் கேட்டவரை குறைச்சி 8 சீட்டு தான் கொடுத்து, 6+2ன்னு 6 தனித்தொகுதிகளும் 2 பொது தொகுதிகளும் கொடுத்து. இந்த மாதிரி ரொம்ப கட்டுப்பாட்டு கொண்டு வந்தாங்க. அது கூட்டணி கட்சிக்கு மத்தியிலேருந்து வேறு விதமான வெளிப்பாடும் வந்தது. மதிமுக சார்பில் நாங்கள் சிரித்து கொண்டே அழைகின்றோம். ஆமாம், அது ஒன்று. இன்னொன்று, பாஜக இப்போது வேட்பாளர் பட்டியலில் பார்த்தா சரத்குமார் ராத்திரியில் திடீர்னு ராதிகாவை எழுப்பி நம்ம இணையலாமான்னு கேட்கும்போது அந்தம்மா பதறி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சொல்லும்போது நம்ம பாஜக இணைஞ்சிடலாமான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இணைஞ்சதுக்கு அந்த அர்த்தமே இல்லாமல் போச்சு. சரத்குமாருக்கே சீட்டு தரல பாஜகவில். சரி, கட்சியை தூக்கி அப்படியே கிராமப்புறங்களில் எல்லா இடத்துலையும் தூக்கி நிப்பாட்டிட்டாரு. படுத்து கிடந்துச்சு கட்சி தமிழிசைலாம் இருக்கும்போது, எல்முருகன்லாம் இருக்கும்போது அப்படின்னு சொன்ன அண்ணாமலைக்கே சீட் கிடையாது. சரி, அண்ணாமலையோட கூட்டணியில் அவர் ஆதரவாளர்களுக்காக ஏதாவது கொடுத்தீங்களா, அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள்லாம் கொடுத்தீங்களான்னு கேட்டால் அவங்களுக்கும் தரல.
சீட்டு. அப்போ அண்ணாமலை என்னதான் ஒரு கோணத்தில் வச்சுருக்காங்கன்னா, மோடி கூப்பிட்டுருக்காருங்க மேலே கூப்பிட்டு பேசுவாருங்கன்னு சொல்கிறாங்க. ஆக இதெல்லாம் வந்து ஒரு சப்பக்கட்டாக தான் தெரியுதே தவிர தெளிவாக காய் நகர்த்துறாங்க ஏடிஎம்கேயும் திமுகவும். அவர் நடத்தியிருக்காங்க அழகாக. இப்போ நம்ம ராஜபாளையம் தொகுதி பற்றி பேச ஆரம்பித்தோம். அதில் ஒரு பகுதி பார்த்தோம்னு சொன்னால் திமுகவினுடைய செல்வாக்கு வந்து கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இருந்தால் கூட அங்கே வந்து முக்குலத்தோர்கள் இருக்காங்க, ராஜுக்கள் இருக்கிறாங்க, நாடார்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அது மாதிரி தேவேந்திர குல வேளாளர்களும் அதிகமாக இருக்காங்க. நகர்பகுதியில் ராஜூஸ் ஓட்டு. ஆமாம், நகர்பகுதியில் முதல்ல இருந்தது நிறையா இருந்தது. இப்போ வந்து அவங்க ஸ்கேட்டர்ட் ஆகிட்டாங்க. இப்போ பிரிஞ்சு நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. முதல்ல வந்து ராஜுக்கல் பாளையம் தான் அது. ராஜபாளையம்ங்கிறது ராஜுக்கல் பாளையம் தான். ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து குடிபெயர்ந்தவர்கள் தான். அதனால தான் ராஜுக்கல் பாளையம் தான் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் வந்து எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அல்ல, அதை மையப்படுத்தி தான் கௌதமி அவர்களும் அந்த தொகுதியை வந்து கேட்டாங்க. ஏன்னா அது வந்து பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதியாக பார்க்கப்பட்டது கொஞ்சம். அது இப்பொழுது அதிமுக மூலயமாக தான் மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆமாம், அதனால தான் அதிமுக வந்து சேர்ந்தாங்களே அவங்க. அதாவது நான் வந்து பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டேன், ஏன்னா என்னை வந்து ஒரு பிஜேபியில் இருக்க ஒருத்தரே வந்து என் சொத்தெல்லாம் எழுதி ஏமாற்றி வாங்கிட்டாருன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் எடப்பாட்ட போனாங்க. 2 பேரும் ஒன்று தாங்க, அவங்களுக்கு தெரியும். அங்கேயும் போனாலும் அப்படி தான் ஆகும், இங்கேயும் அப்படி தான் ஆகும்னாலும் எப்படியா சீட்டாக கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க, அதுவும் தரல. அது பதிலாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்னு 2000 கட்சி ஆரம்பித்து ஜான் பாண்டியனுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. ஜான் பாண்டியனுக்கு அவரே நிற்கலான்னு பார்த்தாருன்னா அவர் மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. அதனால் அந்த வழக்குகளை வந்து எந்த வகையிலையும் அது அவருக்கு எதிராக திருப்பப்பட்டு விடலாம் அப்படிங்கிறனால. ஏன்னா அதை மாற்றுக்கருத்தாக மாற்றணுங்கிறதுக்காக தான் பிரிசிலா பாண்டியன் கொடுத்துருக்காங்க. அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதில் அங்கே நிற்கிறாங்க. கள நிலவரம் இப்பொழுது யாருக்கு சார்? அதான் அது போக தாவேக்கான்னு பேசப்பட்டுக்கிட்ட ரொம்ப பேசப்பட்டுச்சு. தாவேக்கா வந்து விஜய்க்கு வந்து நிறைய செல்வாக்கு இருக்குது. ஜெகதீஸ்வரி போட்டிடுறாங்க. ஆமாம், ஜெகதீஸ்வரின்னு போடுறாங்க. ஆனால் அது வந்து அந்தமா வந்து ரொம்ப முன்னாடி இருந்தே மாவட்ட செயலாளர் இருந்துச்சு அதில். ஆனால் தாவேக்காவை பொறுத்தவரை அங்கே வந்து பெரிய அளவு செல்வாக்கு இல்லை. ஏன்னா 0 லெவலில் இருக்குது அவங்களோட கிரவுண்டு ஒர்க்கு. அதாவது எப்படின்னா பூத் கமிட்டி ஏஜென்ட் ஒரு பொண்ணு பேசுகிறாங்க. பூத் கமிட்டி ஏஜென்ட்னா அது என்னன்னு தெரியல, நான் இனிமேல் தான் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தர். அப்போது 23ஆம் தேர்தலை வச்சுக்கிட்டு வந்து இனிமேல் தான் பூத் கமிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு தாவேக்கா இருக்குன்னு சொன்னால் கிருஷ்ணசாமி வந்து வாக்குகளை பிரிக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா திருமாவளவன் வந்து வட மாவட்டங்களில் எந்தளவு செல்வாக்கு இருக்கோ அதே மாதிரி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு ராஜபாளையம்லேருந்து தென்காசி பகுதிகளில் வந்து மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அவருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, 33 தொகுதிகளில் போட்டிட்டு 31,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறப்ப எப்படி அப்படின்னு இல்லை, அது வந்து அதுதான் அவருடைய கால்குலேஷன் தப்புன்னு சொல்கிறேன். என்னென்னா டிஎம்கே வந்து தேமுதிகவை கூட சேர்த்துக்கிட்டு 10 தொகுதிகள் கொடுத்தாங்க ஏன்னு எல்லோரும் கேள்வி கேட்டாங்க. ஆனால் அவங்களோட பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க. நிறைய அளவுக்கு இப்போ அடிமட்ட அளவில் அவங்களுக்கான தொண்டர்கள் இருக்காங்க. இன்னொன்று அவங்க தெலுங்கு பேசுபவர்கள் நிறைய பேர் அவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு சின்ன கிரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து வெற்றி வாய்ப்பை வெற்றி தோல்வியில் நிர்ணயிக்கிறதே வந்து 2000 ஓட்டு வாக்குகள் 3000 வித்தியாசம் 500 ஓட்டு அவ்வளோதான். அப்படிங்கும்போது அந்த 500,000 ஓட்டுகளை வந்து புதிய தமிழக கிருஷ்ணசாமி வந்து பிரித்தார்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுங்கிறதை அவர் யோசிக்க மறந்துட்டார் எடப்பாடி அவர்கள். ஏன்னா அதான் அதில் வந்து இன்னொன்று பிரிசிலா பாண்டியனுக்கும் ஜான் பாண்டியனுக்கும் புதிய தமிழக கிருஷ்ணசாமிக்கும் ஏற்கனவே டக்கஃபார் இருக்குது. அவங்க பேசிக்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை இல்லை. அப்போது அவங்களுக்கு பலம் வாய்ந்த தொகுதிகளாக பார்க்கக்கூடிய இடங்களில் அவங்க தன்னை வந்து நிலைநிறுத்துவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா எப்படி ராமதாஸும் சசிகலாவும் வந்து அவங்கவுங்க தொகுதியில் அவங்க அன்புமணியை டம்மி பண்ணுறதுக்கு அன்புமணி வேட்பாளர்களை நிர்மூலமாக்குறதுக்கு எப்படி ராமதாஸ் நிறுத்துகிறாரோ அதே மாதிரி போடி போன்ற மன்னார்குடி வகையராக்கள் வந்து எந்தெந்த இடத்துலலாம் நிறுத்துகிறாங்களோ அது மாதிரி இந்த இடத்துல பிரிசிலா பாண்டியனை வந்து தோற்கடிப்பதற்கான முயற்சிகளை புதிய தமிழக கிருஷ்ணசாமி எடுக்கிறார். இன்னொன்று தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து அங்கே ரொம்ப கம்மி தான். அதாவது ஓரளவு குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தால் கூட ஒட்டுமொத்த ஓட்டுமே வந்து அவர்களுக்கு தான் போடுவோம்னு சொல்ல முடியாது. அதிமுக ரெட்டலைக்கு போடுவது என்பது வேறு, தாமரை சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. அவங்க ரெட்டலைக்கு நிற்கலை. ஏன்னா தாமரை சின்னம் வந்து அந்தளவுக்கு செல்வாக்கு பெற்றதாக நாம் கணித்து கொண்டால் கூட ராஜபாளையத்தை பார்த்தோம் ரெட்டலைக்கும் தாமரைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டலைக்கு இருக்க மவுசு வேறு தான். தாமரையா ரெட்டலையான்னு பார்த்தா, ஏன்னா அது வந்து மக்கள் மனசில் ரொம்ப ஊன்றி போன ஒரு சின்னம் அது. அந்த வகையில் 3வது வேட்பாளர் ஜெகதீஸ்வரிக்கு கிட்டத்தட்ட அவர் டெபாசிட் வாங்குவாரேனே தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஏன்னா இன்னும் பிரச்சாரத்துக்கே போக ஆரம்பிக்கலை அவங்க வந்து. இன்னொன்று விஜய் விசில் வந்து ஊதப்படுமாங்க. விசில் ரொம்ப ஊதிருச்சு, ரொம்ப அதிகமாக ஊதிட்டதுனால தான் தெரிய மாட்டேங்குது, சவுண்டே வர மாட்டேங்குது வெளியே. ஏன்னா விஜய் போகிற இடத்துல விஜயே வந்து எல்லா தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை கவர் பண்ணுவாரேனே தெரில.
ஏன்னா அவர் கவர் பண்ணுறதுக்கு போகிற ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு போகிறதுக்குள்ளேயே அங்கே வந்து வேட்பாளர்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே கூட்டம் சேர்ந்துருது, இல்லை அவரால் கட்டுப்படுத்த முடியல. அவர் இன்னும் 4 பேரை சாவடிச்சிருவாரோ, 41 பேரில் ப்ளஸ் 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 போட்டு போயிடுவாங்களோங்கிற மாதிரி பயம் இருக்குது. அதனால் அவர் அத்தனை வேட்பாளர்களையும் கவர் பண்ண முடியாது. இன்னொன்று அவங்களோட செல்வாக்கு இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் பணமும் இல்லை. ஏன்னா செலவு பண்ணுறதுக்கு விஜய் வந்து ஏன் பணம் இல்லை, அதான் ஆதவ அர்ஜுனா இருக்காரு சார். அதுதான் சொல்ல வரேன். ஏன் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா விஜய்கிட்டேருந்து பணம் கொடுக்க முடியாது. ஏன்னா விஜய் வந்து ஏற்கனவே சோபா கல்யாண மண்டபத்தை விற்றுட்டார். ஏன்னா அம்மா பேரில் வச்சுருந்து விற்றுட்டாரு, இன்னொரு சொத்தை விற்றுட்டாரு. அவர் இது வந்து ஒரு அசையா சொத்துக்கள் இருக்கே தவிர அசையும் சொத்துக்களை வைத்து கொண்டு அவர் வந்து பெரிய அளவில் 234 தொகுதிக்கும் செலவு கொடுக்குற அளவுக்கு இன்னும் வசதி வாய்ப்புகளை பெற்றுவிடவில்லை. அவர் தரவும் மாட்டார், தரலன்னு சொல்லிட்டார் முதல்ல ஆரம்பத்திலேயே. ஆதவ அர்ஜுனா கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோன்னா, டெய்ஸிக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்குமான மனைவிக்கும் அவருக்குமான சொத்து விவகாரத்திலேயே ஆதவ அர்ஜுனா ஓன் தொகுதிக்கு நீ செஞ்சால் போதுன்ற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு தகவல் போயிருக்கு. அதனால் அவர் வந்து ஆதவ அர்ஜுனா இப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலுமே பேசுகிற மாதிரி இல்லை, அவர் தொகுதியில் தான் பேசியிருக்காரு. இன்னமும் வந்து அதை தாண்டி வெளியே போகலை. சரி, இதை தாண்டி ஏன் திமுகவுக்கு தான் வர முடியும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், அதிமுகவும் அமமுகவும் தாமரையும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தால் கூட அதிமுக அமமுகவும் பெரிய அளவில் பேச்சு இல்லை. ஏன்னா அமமுகவோட தொகுதிகளில் எடப்பாடி அவர்கள் இதுவரைக்கும் பேசவே இல்லை, பேசவே வரல. ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காரு. ஆனால் அமமுக நிற்கக்கூடிய தொகுதிகள் போகலை. ஆனால் அங்கே வந்து இங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து தொடர்பு கொண்டு அவங்க லீடர்ஸ், இந்த ஏடிஎம்கே லீடர்ஸ் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுங்க, எங்கள் தொகுதிக்காக எனக்காக பேசுங்கன்னு கேட்டால், நான் தலைமையிட்ட கேட்கணும், வண்டி ரிப்பேராக இருக்குது, எனக்கு பெட்ரோல் இல்லை அப்படின்னு ஏதோ காரணம் சொல்லி மலுப்பலாக சொல்லுறாங்க. அதை இந்த குற்றச்சாட்டையும் வந்து அமமுக தினகரன்கிட்ட போய் சொல்லியாச்சு. தினகரன் பேசுகிறாரு, எடப்பாடி கூப்பிட்றாரு, ஃபோன் போட்டால் அவருடைய உதவியாளர் எடுக்கிறாரு. தலைவர் வந்து பின்னாடி தான் பேசுவேன், ஓய்வு இருக்கும்போது பேசுகிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி வச்சிடுறாங்க. 2 நாளாக சின்ன பேசலை அவர். ஆக இது மாதிரி எடப்பாடிக்கும் அமமுக தினகரனுக்குமே ஒரு பெரிய டக்கமார் போயிட்டுருக்கு. ஏன்னா இவர் தொகுதிக்கு அவர் போகலை, அவர் தொகுதிக்கு இவர் போகலை. இன்னொன்று அமமுக தலைவராக செயலாளராக இருக்கக்கூடிய நம்ம தினகரனே கூட அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கான என்னென்ன செஞ்சுருக்காங்க அவங்க திட்டங்கள் அப்படிலாம் பேசலை. அவர் வந்து நாங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் பேசுகிறத தவிர எடப்பாடி குறித்து எந்த வகையிலையும் சிலாகித்து பேசலை, அதிமுகவை சப்போர்ட் பண்ணி பேசலை அவர் பேசுகிற இடங்கள்லாம் கூட. அப்போ இதுவே ஒரு பனி போர்த்த ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதாவது பசுபதி பாண்டியனுடைய மகள் சந்திரபிரபாவை எதிர்த்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அங்கே போட்டியிடுகிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமான அந்த போட்டி எப்படி இருந்துச்சா இருக்குது? இல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியை பொறுத்தவரை ஒரு ஆன்மீகமான தொகுதி. ஆனால் பொது தொகுதியாக தான் இருந்தது முதல்ல. அது வரைக்கும் அது நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ தனித்தொகுதி ஆக்குற அளவுக்கு அங்கே வந்து தேவேந்திர உழவர்களோ இல்லை வந்து அந்த பட்டியல் சுழற்சி முறையில் கொடுக்குறாங்க, அது கரெக்டு தான். ஆனால் அதுதான் சொல்ல வரேன், புரியுது எனக்கு. பட்டியலினத்தை சுழற்சி முறையில் தான் வரும். ஆனால் பட்டியலினத்தவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக அது இல்லை. அதாவது அந்த கால்குலேஷன் படி பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அது கணக்கு இல்லை. அதை பார்த்தீங்கன்னா புரிகிறது எனக்கு. நான் இல்லை அப்படி தான் கொடுப்பாங்க, மிக குறைவாக இருக்கிற பட்டியலின மக்களுக்கு கொடுத்தே தான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த தொகுதியை பொறுத்தவரை அவர்கள் நிர்ணயிக்கலைன்னு சொல்கிறேன். அவர்கள் அந்த வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அந்த பட்டியலினத்தவர்கள் இல்லைங்க. அதுதான் நிறைய தொகுதிகள் இருக்குது. ஏன்னா வட மாவட்டத்தில் மிகப்பெரிய சமுதாயம் வாழ்கிற பகுதிகளை பொது தொகுதியாக இருக்கும், தனி தொகுதியாக இருக்கும், ரொம்ப மைக்ரோவில் உள்ளவங்க வந்து போட்டிடுவாங்க இல்லைங்களா? அது வந்து அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான், பிரதிநிதித்துவம் வேணுங்கிறதுக்காக தான். ஏன் அவ்வளோ சொல்கிறீங்க? பொது தொகுதி ஸ்ரீரங்கத்தில் பொது தொகுதியில் நிற்க வச்சு தலித் தலைமை அவர்களை வந்து வெற்றி பெற வைத்தார் யார்? ஜெயலலிதா. திருச்சி பார்லிமெண்ட்டில் நடந்த இடைத்தேர்தலில் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஓட்டுகள் முழுவதுமே அவருக்கு தான் வந்து அந்த காலகட்டத்தில் விழுந்தது. தவறு சொல்ல, அதாவது இதை வந்து நம்ம புரிய வைக்கணும் அவங்களுக்கு. அதாவது நம்ம என்ன சொல்கிறேன்னா, தனித்தொகுதியாக அறிவிக்கப்பட்ட பின்னரும் கூட அவர்கள் அங்கே பட்டியலினத்தவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இல்லை. ஆனால் அது ஆண்டாள் கோவிலுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்காங்க. அங்கே வந்து தமிழக அரசினுடைய சின்னமாக கூட இருக்கிறது அதில். ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் இப்போ அதாவது சந்திரபிரபாவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோன்றுகிறது. பால்கோவா பிஸ்னஸ் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. இன்னொன்று அங்கே வந்து முக்குலத்தோர்கள் இருக்கிறாங்க. அதுபோக கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த அந்த கைத்தறி நெசவாளர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. தீப்பெட்டி தொழிற்சாலை நடக்குது. தீப்பெட்டி தொழில் சிவகாசியில், ஆனால் இங்கே வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் ராஜபாளையம் டு சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற வழியில் கொஞ்சம் அங்கங்கே சில தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குது. ஆனால் அது அவங்க பிரதானமான இதாக பண்ணலாங்க. ஆனால் வந்து
அங்கே வந்து ராஜபாளையத்தில் எப்படி ஸ்பின்னிங் மில் அதிகமாக இருக்கோ அதனுடைய தொடர்ச்சியாக ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் இருக்குது. அது அதனுடைய கொஞ்சம் சில கட்டமைப்புகள் இருக்கிறது. ஆனால் கூட இந்த முறை பார்க்கும்போது சந்திரபிரபாவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து ஏன்னா திமுக வந்து முதலே முடிவு பண்ணாங்க. ஏன்னா வந்து பெரும்பாலான தொகுதிகள் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தை நிற்க வைக்கணும்னு சொல்லி. அதனால தான் 176 தொகுதிகளில் நிற்கிறாங்க அவங்க. அதாவது அவங்களுடைய 159 ப்ளஸ் கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்தது போக 176 தொகுதிகள். ஏன்னா மதிமுக 4 தொகுதி ஒதுக்கிட்டால் கூட அவங்களுமே 4ல் 3 வந்து உதயசூரியன்லையும் 1 வந்து தீப்பிடி சின்னத்தில் நிற்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் இல்லை நாங்கள் 4லையும் நாங்களே உதயசூரியன்லையும் நிற்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் 176 தொகுதிகளை வந்து அவங்க நிற்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 176 தொகுதிகள் போக மிச்சம் இருக்க தொகுதிகள்லாம் வந்து அவர் கணக்கிலேயே வச்சுக்க மாட்டேங்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அது வந்து தாரை வார்த்து கொடுக்குற மாதிரி தான். கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தா கூட அதில் வந்து அதிமுகவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதிகமாக இருக்கிறதா தான் அவர் பார்க்குறாரு. அதனால தான் வந்து அதை கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ரொம்பவும் குறைவான தொகுதிகளை ஒதுக்குனதே இந்த முறை. அதனால தான் காரணம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து அங்கே வந்து பெரிய அளவில் தொழிலாளர்கள் நிறைய நேரம் வந்து நிறைய இதுக்கு முன்னால் கூட கம்யூனிஸ்ட் தான் கொடுத்தாங்க அந்த தொகுதியாக. பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் தொகுதி தான் அது ஒதுக்கப்படுகிறது. இருந்தால் கூட அதில் வந்து தொழிலாளர்களுடைய மதிப்பையும் வாக்கையும் பெறுவதற்கு கம்யூனிஸ்ட் கொஞ்சம் இழந்துருச்சோன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து கொஞ்சம் இப்போ சந்திரபிரபாவுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. இந்த முறை வந்து கொஞ்சம் குறைந்த வாக்குகள் வித்தியாசம்னா கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்திரபிரபாவுக்கு இருக்குது. அருப்புக்கோட்டையில் அமைச்சர் KKS ராமச்சந்திரன் நிற்கிறாரு. அந்த தொகுதி எப்படி உங்களுக்கு? இல்லை, KKSSR வந்து அவருக்கு வந்து சாத்தூர் தொகுதி தான் அவருடைய பிரதானமான தொகுதியாக இருந்தது. ஆனால் சாத்தூர் தொகுதியில் வந்து இப்போ வந்து நயனார் நாகேந்திரன் வந்து இடம் மாறி நிற்கிறாங்க பிஜேபியில். நெல்லை தொகுதியிலேருந்து. ஏன் நெல்லை தொகுதியில் நிற்கலை அப்படின்னு சொன்னால், ஸ்டாலின் அவர்கள் வந்து நெல்லை தொகுதியில் வந்து நயனார் நாகேந்திரன் இந்த மாதிரி ஜெயித்தா வெற்றி பெற்றாச்சுன்னா மாவட்ட செயலாளரை கூட பணியை விட்டு தூக்கிடுவேன், அந்த மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து கூட தூக்கிடுவேன்னு சொல்லி அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நயனார் நாகேந்திரன் தோக்கடிக்கணுன்ற ஒரு முடிவில் அவர் பேசியிருந்தார். அதை வந்து நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். அந்த அடிப்படையில் வந்து இந்த முறை வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்தது நயனார் நாகேந்திரன். ஏன்னா அப்பாவும் மகனும் வந்து ரொம்ப வேகமாக அந்த தொகுதி கேட்டாங்க, நெல்லை தொகுதியை. அது மாதிரி இவர் வைகை செல்வனுக்கு மறுக்கப்பட்டிருக்குது. ஆமாம் ஆமாம். ஏன்னா வைகை செல்வனுக்கு வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து ஓரம் கட்டப்பட்டவர் தான் அவர். ஏன்னா ஆல்ரெடி வந்து இவருக்கு அங்கே கேடி ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வைகை செல்வன் ஒரு முறை பேசி அது வந்து ரொம்ப பிரச்சனையாச்சு. அதனால் வந்து வைகை செல்வன் வந்து ஒருமையில் திட்டினார் அவர், கேடி ராஜேந்திர பாலாஜி. அதை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எந்தவித ஆக்ஷனும் எடுக்கலை, அதை பற்றி பெருசாக பேசலை. அதே மாதிரி 2 பேர்லையும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் வந்து ராஜேந்திர பாலாஜி தான். ஏன்னா விஜயபிரபாரனை வந்து அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அந்த ஓட்டு பார்த்தீங்கன்னா மாணிக்கத்தாவூர் கேடி ராஜேந்திர பாலாஜி கல்யாணமே முடிக்காதவர். இன்னொன்று அவர் ரொம்ப காலமாகவே அதிமுக இருக்கார். அதாவது இப்போ எப்படி பழனி தொகுதியில் வந்து நத்தத்தில் வந்து ஒரு ஆண்டி ஒருத்தர் இருந்தார். பேர் வந்து அந்த பழனி தொகுதியில் வந்து ஆண்டி அம்பலம். அவர் வந்து என்ன செய்வார்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்தளவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கேடி ராஜேந்திர பாலாஜி. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அடிமட்ட தொண்டர்களுடைய வீட்டுக்கு ஒரு விஷயம். அதனால் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. வைகை செல்வன் வந்து ஒரு ஒயிட் காலர் ஜாப் மாதிரி தான். அவர் வந்து இலக்கியம் பேசுகிறதோட அப்படியே போயிடுவார். அந்தளவுக்கு அவருக்கு செல்வாக்கு அந்தளவுக்கு இல்லை. அது மாதிரி அந்த காலகட்டத்தெல்லாம் பார்க்கும்போது அவருக்கான மரியாதை கொடுக்க முடியாது. வைகை செல்வனுக்கு சீட்டு தரலங்கிறது சரிதான். ஏன்னா கிட்டத்தட்ட ஓரங்கட்டப்பட்டவராகவே அவர் கணக்கில் வச்சுட்டாங்க. அவர் ஓரங்கட்டப்பட்டவராகவே இருக்கிறார் அதிமுக பொறுத்தவரை. KKSRக்கு பொறுத்தவரை அருப்புக்கோட்டையில் வந்து இந்த முறை மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்கனாலும் அவருக்கு வந்து அவர் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம் தான். திமுக போட்டியிடுற அந்த அளவுக்கு அது வந்து அவரை எதிர்த்து போட்டியிடுகிற NDA கூட்டணி வேட்பாளர் அவருடைய பலவீனம் இல்லை. அங்கே தான் சொல்கிறேன், KKSRக்கு இருக்க செல்வாக்கு போதும் ஒரு மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவேன். அது மாதிரி KKSR வந்து அந்த தொகுதியில் வந்து அவருக்கு தெரியாத இடமே இல்லை. கிட்டத்தட்ட சாத்தூரை போன்றே அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டமே வந்து கிட்டத்தட்ட 2ஆக பிரிச்சுக்கலாம் அதை. ஏன்னா தங்கந்தன்னரசு வந்து திருச்சூழியிலிருந்து இந்த பக்கம் ஒரு லீடு எடுப்பார். அதை தாண்டி KKSR வந்து சாத்தூர் அருப்புக்கோட்டை சிவகாசி வரைக்குமே KKSRோட செல்வாக்கில் இருக்கும். அது பெரிய அளவில் இறங்கி அவர் பண்ணியிருக்கார் அவர். அதனால் அவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவருக்கு அதிமுக கூடிய ஒரு பெரிய அளவில் அவங்க வந்து செல்வாக்கான ஆள் இல்லைங்க. ஏன்னா KKSRை வெற்றி பெறுவதற்கு தகுதியுடையவராக இல்லைங்கல்ல. எங்கள் எப்படி ஏன்னா சொல்கிறேன்னா ஐப்பெரியசாமி எப்படி ஆத்தூரில் ராஜவர்மன் போட்டிடுறாரு நினைக்கிறேன். அருப்புக்கோட்டை ராஜவர்மன் போட்டிடுறாரு அதிமுக சார். ஆமாம். ஆனால் அவருக்கு செல்வாக்கு இல்லை தான். அதனால் பெரிய அளவில் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா KKS இப்போ அதை சொல்கிறேன், இப்போது
ஆத்தூர் ஐப்பெரியசாமி எதிர்த்து எப்படி யாரும் வின் பண்ண முடியாதோ அது மாதிரி நத்தம் விஸ்வநாதன் வந்து எப்படி ஒரு நத்தத்தில் வந்து தொடர்ச்சியாக அவருக்கான ஒரு கேங் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரியான ஒரு ஆள் தான் வந்து கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன். அதனால் இந்த முறையும் வந்து அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3வது அணியாக இருக்கக்கூடிய தாவேகா விஜய் வந்து ஓரளவு ஓட்டை பிரிக்கிறார். அவர் ஒரு கிட்டத்தட்ட 9% ஓட்டுகள் வந்து அந்த பகுதியில் இருக்குது. இப்போ நேரடியாக கள நிலவரம் பார்த்ததில் வந்து அது எங்களுடைய சீமான் எப்படி சீமான் வந்து இந்த முறை வந்து 4% ஓட்டு தான் வாங்குவார் அவர். ஏன்னா 8%லேருந்து 4% வாங்குவார். அவர் வந்து மார்க்கிறது காரைக்காலில் வந்து அவர் நிற்கிறாரு. ஒருவேளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. காரைக்குடி ஆமாம், காரைக்குடியில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அவருக்கு. ஏன்னா இந்த முறையாவது வெற்றி பெற்றுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நெக் டு நெக் வந்து கொஞ்சம் தோற்றுருவார் தான் தோணப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லை. ஆனால் அவர் பேசுபவர் வந்து என்ன ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயமா பேசுகிறாருன்னு மக்கள் நம்புகிறாங்க அதை. ஏன்னா ஒரு முறை வந்து அரசு விவசாயிகளை அப்புறம் அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டார். எல்லாத்தையும் அப்படி மாற்றிட முடியுமாங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று தான். ஆக எது சாத்தியமோ அதை சொல்கிறதில்ல. அதனால் அருப்புக்கோட்டையை பொறுத்தவரை கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரனுக்கான வாய்ப்பு இந்த முறையும் பிரகாசமாக இருக்குது. நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்தில் தெரிவித்தமைக்கு இதையும் கணித்து எண்ணி நன்றி சார். வணக்கம்.